ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ நான் அப்சல் ரூம் போயிட்டு இருக்கேன். அது சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது தூங்கிட்டானுன்னு தெரியல. எங்கள் கல்யாணம் எங்கள் கஃபில் வீட்டில் தம்பி வீட்டில் கல்யாணம். அப்படி சாப்பாடு கூட்டு போகலாம் பார்க்குறேன். பார்த்துட்டு வரேன். ரூமுக்குள்ளே போகிறேன். அவங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். வைக்கிறேன், நான் அடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன அப்சல் உறங்கியா? இப்போ டைம் இப்போ அதுக்குள்ளே உறங்கிட்டு. என்ன தயார் சார், என்ன செய்தி, எப்படி இருக்கு? என் கஃபில் தம்பி வீட்டில் வந்து கல்யாணம் இருக்கு. சாப்பாடு ஜாஸ்தி இருக்கு. இது சாப்பாடு உங்களுக்கு எதுவும் தேவைப்படுமா? அப்சல் வேற உறங்கி போய் அவனை கொஞ்சம் கேட்டு பாருங்க. சொன்னேன் அவர் உறங்கிட்டு എന്തോ സാപ്പാടോടെ பாத்திரம் இருந்தா எடுத்துட்டு வந்தா நம்ம அங்க ഫ്രൂട്ട്സല്ലേ அப்சலு അപ്സലേ அப்சலு அப்சலு என்னாச்சு உறக்கமா? இப்பதான் வந்து ഭയങ്കര ക്ഷീണം ടൈം ആവളാച്ച് மணி இப்பதான் 8 அதுக்குள்ளே உறங்கிய. சரி உஷாதுக்கு வரல. சரி எங்கடா உங்க பக்கத்துல? கஃபில் தம்பி வீட்டுல பக்கத்துல தான். பக்கறால வண்டி இருக்கு, ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம வண்டி எடுத்துக்கலாம். பாத்திரம் மட்டும் எடுத்துட்டு வாங்க. நம்ம ഇവരുണ്ടോ ചോറുണ്ടോ? എന്നാ പോവാ, ഭക്ഷണം കഴിക്കാൻ പോവാ. പാത്രം എടുത്ത് പോവാറേ? ഈ പാത്രം എടുത്തിട്ട് പോവാ. ഓക്കെ, എന്തായാലും ഞങ്ങള് പോയാട്ടോ. ഓർമ്മല്ലോ கதை போட்டிக்கலாம். ചാവി എടുക്കണ്ട, ചാവി നോക്കാം. வண்டி எடுக்கணும். അതെ വണ്ടി എന്റെ വണ്ടി എടുക്കാം. അതെ സാപ്പിട്ടു. அப்படியா? മുത്തറിനെ സാപ്പിട്ട പിന്നെ ഒന്നും വല്ലാതെ പോവില്ല. രാത്രി വളരെ കുറവാ ഭക്ഷണം കഴിച്ചില്ല. நல்லா இருந்துச்சா? கல்யாண் சார் தான் மிஸ் பண்ணிட்டு சாதா അടിപൊളി ചോറുതായിരുന്നു. நல்லா சாப்பாடு, ஐஸ்கிரீம், ஃப்ரூட் சலாட் ஜாஸ்தி. அங்க தயார் சார் தான் சாப்பிட்டோம். நீ சாப்பிடுறதுக்கு அப்புறம் தானே வந்தது? ஆமா, நீங்க சாப்பிடுங்க. ഭക്ഷണം കഴിക്കലെന്നാ അതല്ലോ കഴിക്കണില്ല. രാവിലെ